இனிய தமிழ் உறவுகளே வணக்கம். இன்றைக்கு தமிழகத்திலே தந்தை பெரியாரை விட கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி. எவ்வளவு சிறந்த தலைவர் என்று சொல்லி ஏதோ கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி. அவர்களுக்கும் தந்தை பெரியாருக்கும் ஒரு பெரிய ஒப்பீடு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் கனிவோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சிறு குழந்தைகள் இரண்டு பெற்றோர்களோடு பேசிக்கொண்டிருக்கிற போது உங்கள் தந்தையாரை விட எங்கள் தந்தையார் ரொம்ப வீரம் மிகுந்தவர் என பேசுவார்களாம். அதுபோல் இருக்கிறது இது. இரண்டு தந்தையர்களும் ஒரே களத்தில் இருப்பார்கள். அதுபோல் கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி. அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் ஒரே நேரத்தில் களத்தில் இருந்தவர்கள். இவரை பற்றி அவரும் அவரை பற்றி இவரும் பெருமையோடு பேசிக்கொண்டார்கள். திருவண்ணாமலையில் ஒரு முறை தமிழர்கள் மாநாடு நடந்தபோது என்னை விட தகுதி வாய்ந்தவர் வ.உ. சிதம்பரனார் தான், அவரைத்தான் நீங்கள் இங்கே வைத்திருக்க வேண்டும் என்று தந்தை பெரியார் பேசினார். அதைவிட நண்பர்களே, தந்தை பெரியாரை பற்றி வ.உ.சி. என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். 1928 அவர் சொல்லுகிறார், திரு ராமசாமி நாயக்கரை பற்றி நான் அதிகம் சொல்ல வேண்டியதில்லை. அவரை பற்றி ஐரோப்பியாவிலே உள்ள பார்லிமெண்டில் பேசப்படுகிறது என்றால் நாயக்கரின் புகழை பற்றி நான் என்ன சொல்வது? சுருங்க சொல்லின் நாயக்கர் அவர்கள் தமிழ்நாட்டின் எல்லா தலைவர்களையும் விட பெரிய தியாகி என்று தான் சொல்ல வேண்டும். இது எப்போது வ.உ. சிதம்பரனார் பேசியது? 1928 நண்பர்களே. அப்பொழுது தந்தை பெரியார் என்கிற பட்டம் கொடுக்கப்படவில்லை. அப்போது திராவிடர் கழகம் இல்லை. அப்போது தந்தை பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிற காலம். இப்படி தியாகச்செம்மல் வ.உ.சி. அவர்களாலே எல்லா தலைவர்களையும் விட பெரிய தியாகி என்று சொல்லப்பட வேண்டியவர் ஐரோப்பிய பாராளுமன்றமே அவரை பற்றி விவாதிக்கிறது என கூறியிருக்கிறார் என்றால் வ.உ. சிதம்பரனாருடைய உயரம் என்ன, தந்தை பெரியாருடைய உயரம் என்ன என்பதும் நமக்கு நன்றாக இதிலே புலனாகிறது நண்பர்களே. இதை சொன்னவர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள். நண்பர்களே, 1927 சேலத்தில் பிராமணர் அல்லாதார் மாநாடு நடக்கிறது. ரொம்ப நெருக்கமாக வ.உ.சி. அவர்களுக்கும் தந்தை பெரியாருக்கும் உறவு இருக்கிறது. வ.உ.சி. அவர்கள் இறந்தபோது ஒரு மூலையில் சிறிய செய்தியை அன்றைய ஆங்கில நாளிதழில் வெளியிட்ட போது தந்தை பெரியார் பெரிய கட்டுரை எழுதிய குடியரசில் வெளியிட்டார். அவருக்கு புகழஞ்சலின்னு பெரிய அளவில் செலுத்தியவர் நண்பர்களே. இருவரும் இணைந்து செயல்பட்டவர்கள். 1928 காலங்களில் ஏன் நீங்கள் 1919 கூட பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் நகரில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கு கூட பெரியாருடைய செலவிலே தான் வ.உ.சி. சென்றதாக அவரே எழுதுகிறார். இப்படி வ.உ. சிதம்பரனாரும் அவரை சார்ந்தவர்களும் பெரியார் மீது இவ்வளவு உயர்ந்த சிந்தனையை முன்வைக்கிற போது சிலர் இன்றைக்கு பெரியாரை விட உயர்ந்தவர் வ.உ. சிதம்பரனார் என சொல்லுவது இருக்கிறத வேண்டுமென்றே உள்முரணை உள்பகைவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் கவிஞர் தெய்வச்சிலைங்கிறவர் கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி. 100ன்னு ஒரு புத்தகம் போட்டிருக்கார். அதில் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. நான் பெரியார் சிந்தனைகள் ஆணைமுத்து நூலில் இருந்தோ திராவிடர் கழக நூல்களில் இருந்தோ அல்லது வீரமணியார் நூலில் இருந்தோ இந்த சான்றுகளை பேசவில்லை. வெளியில் இருக்கிற திராவிடர் கழகத்திற்கு தொடர்பில்லாத மற்றவர்களால் எழுதப்பட்ட நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிற செய்தி தான் இந்த செய்தி. ஐரோப்பிய பாராளுமன்றமே அவரை பேசுகிறது என்று வ.உ. சிதம்பரனாலே பாராட்டப்பட்ட தந்தை பெரியாரை சிலர் இன்றைக்கு ஏதோ விமர்சனம் செய்வது என்பது இருக்கிறதே, மிக கொடுமையானது மட்டுமல்ல, அறிவிலித்தனமானது மட்டுமல்ல, இது குழந்தைத்தனமானது மட்டுமல்ல. இப்படியெல்லாம் பேசுவது என்பது உட்பகையை உண்டாக்கி தமிழர்களை வீழ்த்துகிற வேலை என்பது மட்டும் நமக்கு புலனாகிறது நண்பர்களே. அது மட்டுமில்லை நண்பர்களே, அவர் ஏதோ உதவி கேட்டு கடிதம் எழுதினார், அதை இவர் பத்திரமாக வைத்திருந்தார் என்றெல்லாம் இவர்கள் பேசுகிறார்களே. இந்த கவிஞர் தெய்வச்சிலை எழுதியிருக்கக்கூடிய இந்த புத்தகத்திலே கூட அதை எழுதியிருக்கிறார்கள். என் மகனுக்கு என்னால் பணம் கட்ட முடியவில்லை, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அவனை அனுப்பலாம்னு நினைக்கிறேன், உங்கள் பரிந்துரை வேணும் என்று எழுதியதை இந்த தெய்வச்சிலை என்கிற திராவிடர் கழகத்தை சாராதவர் தான் வெளியிடுகிறார். அப்படியானால் இவர்களுக்கு என்ன நோக்கம் இருக்கிறது என்றால், இவர்கள் இன்றைக்கு இருக்கிற பெரியாரிய சிந்தனையாளர்களை கொச்சப்படுத்த வேண்டும், பெரியாரை கொச்சப்படுத்த வேண்டும். அதனாலே நம்முடைய எதிரிகள் நம்முடைய பகைவர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அதனாலே இவர்களுக்கு ஏதேனும் ஆதாயங்கள் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இப்படி பேசுகிறார்களே தவிர, உண்மையில் கப்பலோட்டிய தமிழர் வ.உ. சிதம்பரனாரும் தந்தை பெரியாரும் எவ்வளவு இணைந்து செயல்பட்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் பல நிலைகளில் காண முடிகிறது. நன்றி.